ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் ஃபோர்டோட எக்கோஸ்போர்ட். எக்கோஸ்போர்ட்ல கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, வெஹிக்கிள் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் ஃபேன் மோட்டர் ரன் ஆயிட்டே இருக்கு. அது கூடவே வெஹிக்கிளை மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணோம்னா நல்லா இருக்கு. வெஹிக்கிளை டிரைவ் பண்ண ஏசி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆயிடுது. அந்த ஹைடில் மட்டும்தான் ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகி கூலிங் பார்த்தீங்கன்னா வருது. வெஹிக்கிளை ரேஸ் பண்ணோம்னா வரலன்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு கூலண்டோட சர்க்குலேஷன் தான் ப்ராப்பரா இல்லைன்றது. ரேடியேட்டரோட டாப் மவுஸ் அண்ட் பாட்டம் மவுஸ்லாம் செக் பண்ண பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா வேக்யூம்ல ஸ்டக் ஆயிருக்கு. ஏதோ ஒரு ஏர்லாக் ஆகி ப்ராப்பராக சர்க்குலேட் ஆகாததுனால தான் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஏசி ப்ராப்பராக ஓடலை அண்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தெர்மோஸ்டாட் வால்வை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்காக அதை ரிமூவ் பண்ணி பார்த்ததுல ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் வால்வில் தான் இருக்கு. தெர்மோஸ்டாட் வால்வ் உள்ள உடஞ்சதுனால தான் கூலண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சர்க்குலேட் ஆகாமல் டெம்பரேச்சர் எக்ஸஸாக போகிறதுனால இசிஎம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரை கட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி டெம்பரேச்சர் நார்மல் ஆகும்போது கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுது. இந்த தெர்மோஸ்டாட் ஹவுசிங் நியூ அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். ஏன் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிற வார்னிங் நம்மளுக்கு வரலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஹோல்ஸில் மட்டும்தான் சர்க்குலேட் ஆகலை. அதை தவிர பேக் சைடில் இருக்க இந்த ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் ஆகுது. இந்த சர்க்குலேஷன்னால தான் கூல் டவுன் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வார்னிங்லாம் படிக்கலை. இது பார்த்தீங்கன்னா புது தெர்மோஸ்டாட் வால்வு. இது பார்த்தீங்கன்னா ஃபோர்டோட ஓஇ தான். இதோட ரேட் எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது இருக்கிறதுனால நியூ ஒனுக்கும் ஓல்டு ஒனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் ஷோ பண்ணுறேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி ரவுண்டாக உடஞ்சிருக்கா, அதே இது நியூ ஒன்ல பார்த்தீங்கன்னா சென்டரில் ஸ்டெப் வச்சு லாக் ஆகிருக்கு. வேல்வோட ஸ்டாப்பர் உடஞ்சதுனால தான் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஆகலை. இப்போ நியூ ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கூலண்ட்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி கட் ஆஃப் ஆகாமல் பக்காவாக ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன வெஹிக்கிளை ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணி வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு எக்கோஸ்போர்ட் வச்சிருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.